சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் கண் திறந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஜானகியும் உள்ள போறாங்க. ஜானகியை பார்த்ததும் ரகுராம் சொல்றாங்க, ஜானகி இவ்வளவு நாளா நீ இது வரைக்கும் எதுவுமே என்கிட்ட கேட்டதில்ல. நீ முத கேட்க வர நேரத்துல அந்த இடத்துல நீ என்ன சொன்னேனே எனக்கு தெரியாம போச்சு. அதான் எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க ரகுராம். அப்ப நான் சொன்னதை நீங்க எதுவுமே கேட்கலையா அப்படிங்கிறாங்க ஜானகி. எதுவுமே கேட்கலைங்க. சொல்ல வந்த விஷயம் என்ன சொல்லு, நான் இப்ப கேட்கறேங்கிறாங்க ரகுராம். நான் சொல்ல வந்த விஷயம் ஒண்ணு அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க குணமாக்கி வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்றேங்கிறாங்க ஜானகி. கோயில வச்சு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கும் போது என்னால கேட்க முடியல. இப்ப நான் கேட்கிறேன்னு சொல்லும்போது என்னால சொல்ல முடியலைங்கிறாங்க ரகுராம். என்னால கண்ணு திறக்க முடியல, கை கால் அசைக்க முடியல. இருந்தாலும் நீ பேசினதெல்லாம் எனக்கு கேட்டது ஜானகி. இவ்வளவு நாளா நம்ம 2 பேருமே வார்த்தையால பேச முடியலைனாலும் பார்வையால உணர்ந்தோம். என்னையும் உனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்ங்கிறது என்னால இப்பதான் உணர முடிஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ரகுராம். ஜானகி வாய் விட்டு அழுதுறாங்க. ஏன் ஜானகி அழுகிறேன்னு கேக்குறாங்க. இல்லைங்க, இது சந்தோஷத்துல வர்ற கண்ணீர், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, மாயாவும் சீனுவும் எங்கன்னு கேக்குறாங்க. வெளியில நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தப்பு செஞ்ச மாதிரியே 3 பேர் உள்ள வரதுக்கு யோசிக்கிறீங்க. அவங்க 2 பேத்தையும் உள்ள வர சொல்லு ஜானகிங்கிறாங்க. சரிங்க, இதோ இப்ப போய் வர சொல்றேன்ட்டு போறாங்க. மாயாவும் சீனவையும் உள்ள கூப்பிடுறாங்க ஜானகி. நான் உங்க 2 பேர்த்த பத்தி பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவர் மயக்கம் வந்து விழுந்துட்டாரு. அதனால நான் சொல்ல வந்த விஷயம் என்னங்கிறது அவருக்கு தெரியாது. உங்க 2 பேர்த்த பத்தி இதை பத்தி எதுவுமே நான் சொல்லல. உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மாயா சீனு 2 பேரும் உள்ள வந்து ரகுராம பார்த்ததும் அழுகுறாங்க. டேய் மாயா சீனு 2 பேரும் எதுக்கு அழுகுறீங்க? எனக்கு ஒன்னும் ஆகல. உங்க எல்லாத்தையும் விட்டுட்டலாம் நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேங்கிறாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன் குழந்தைங்களையும் உன்ன வளர்த்த மாதிரியே நான் வளர்ப்பேன்டா அப்படிங்கிறாங்க ரகுராம். பெரியப்பா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். உங்க பெரியம்மா அமெரிக்கா வரும்போது அவளை நான் எதையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அவன் உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தினான். நீ முத இங்க வந்தபோது நீ ஏன் வந்தேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ வந்தது இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறவும் என்னை காப்பாத்திருக்குன்னு தான் இப்பதான் எனக்கு தெரியுதுங்கிறாங்க ரகுராம். மாயா உனக்கு எனக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. அது இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோன்னு எனக்கு தெரியல. ரகுராம் ரொம்ப பெருமையை சொல்லிட்டு இருக்கும்போது பெரியப்பாங்கிறாங்க. மாயா நீ பெரியப்பான்னு சொல்றதெல்லாம் என் காதுல அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குங்கிறாங்க. உன்னைய நான் எப்பவே பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்ட மாயா. எனக்கு ஒரு பொண்ணு இல்ல 2 பொண்ணு. நீ தான் எனக்கு மூத்த பொண்ணுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஜானகி ரொம்ப பாசமா மாயாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேங்கிறாங்க ரகுராம். எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க குணமாகி வந்தீங்கன்னா அதுவே போதும் பெரியப்பாங்கிறாங்க மாயா. நீங்க ஓய்வெடுங்க, நாங்க வெளியில இருக்கோம்னு சொல்லி மாயாவையும் சின்னவையும் வெளியில கூட்டிட்டு வராங்க ஜானகி. பெரியமா இதோட எங்களோட விஷயத்த மூட்டை கட்டி வச்சிருங்க. நீங்க பெரியப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க, சொல்லிட்டீங்க. ஆனா அது பெரியப்பா காதுல விழக்கூடாதுன்னு கடவுளோட முடிவு. கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு. இனிமே நீங்க எந்த ஒரு குற்ற உணர்ச்சி எடுத்துக்காம நீங்க பெரியப்பாவுக்கு ஒரு நல்ல மனைவியாவே எப்பவும் அவங்க பாசக்கார பொண்ணாவே இருந்துட்டு போறேங்கிறாங்க. சீனு மாயான்னு கூப்பிடுறாங்க. இங்க பாரு சீனு, சில தியாகமெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவைதான். குடும்பத்தை இழந்துட்டு உன்னடாசை என்னடாசைன்னு நிறைவேற்றிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ரகுராம் வீட்டுக்கு வராங்க. பாட்டி ஆராத்தி எடுக்கிறாங்க. எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. சும்மா இருப்பா, உனக்கு திஷ்டி அதிகமாக இருக்கு, செத்து பொழைச்சு வந்திருக்க. மாயா நீயும் பக்கத்தில் நெல்லுவாங்க. குடும்பத்துக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நீ தான் வந்து நிற்கிற. உனக்கும் திஷ்டி அதிகம் தான், வா வந்து நெல்லுவான்னு கூப்பிடுறாங்க. மாயாவும் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. திஷ்டி ஆராத்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளமான்னு கூப்பிடுறாங்க. உள்ள போய் கோந்ததுக்கு அப்புறமா பார்வதி சொல்றாங்க, நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்திருந்தா பிரச்சனை பெருசா இருக்குங்கிறாங்க பார்வதி. ஏ பார்வதி, உனக்கு அறிவு இருக்கா? கல்யாணத்தும் போது இப்படி எல்லாம் நடக்கும்னு யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிற, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேட்குறாங்க சிவராமன். டே சிவா, அவ சொல்றதுலேயே ஒரு விதத்துல நியாயம் தானே. கல்யாணத்தும் போது இப்படி ஒரு வேலை எனக்கு நடந்திருந்தா நீ கல்யாணத்தை பார்ப்பியா இல்லை என்ன பார்ப்பியா? அதனாலதான் அவ சொல்றா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நடந்திருந்தா கூட நல்லதுதான்ங்கிறாங்க ரகுராம். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி எத்தனை வேலைகள் இருக்கும்போது நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். எல்லா வேலையும் நீங்க தானே இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய வேண்டியதா இருக்குங்கிறாங்க ரகுராம். அண்ணே அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தா அதையெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்கிறாங்க சிவராமன். நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல 2 கல்யாணம் இல்ல 20 கல்யாணம் நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல ஓய்வு எடுங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். ஆமா ரகு, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், இங்க இருக்கிறவங்களே எல்லா வேலையும் பாத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க பாட்டி. இந்த கல்யாணத்துல எத்தனை பேர் தான் வேலை பார்த்தாலும் பெரியண்ண முன்னாடி வந்து செய்யற மாதிரி இருக்குமா, அவங்க பாக்குற மாதிரி இருக்குமான்னு கேக்குறாங்க பத்மா. அப்படின்னா கல்யாணத்தை 2 வருஷத்துக்கு தள்ளி போட்டுக்கலாமான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். என்னது, இதுக்காக 2 வருஷம் தள்ளி கல்யாணத்தை தள்ளி போடுறதா? அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க பத்மா. பின்ன இப்ப பார்க்க சொல்றியே, கல்யாண வேலையை பாக்குறதுக்கு அவருக்கு தெம்பு இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல கல்யாண வேலையெல்லாம் மத்தவங்க பாத்துக்கோங்க, முன்னாடி நின்று அண்ணன் பார்த்தா மட்டும் போதுங்கிறாங்க பத்மா. இவர் இப்போதைக்கு ஓய்வு எடுக்கணும்னு எனக்கு தெரியாதா என்னங்கிறாங்க பத்மா. அப்படின்னா பேசாம இரு, எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கிறோமெல்லாம் பாத்துக்கிறோங்கிறாங்க மணிவண்ணன். என்னதான் இருந்தாலும் எதை எங்க வாங்கணும், எதை எங்க பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியும். பந்தியில எப்படி எல்லாம் பரிமாறணுங்கிறது தான் அண்ணனுக்கு மட்டும்தானே தெரியும். அதனாலதான் நான் சொன்னேங்கிறாங்க பத்மா. ஏ பத்மா, முதல்ல அவருக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்ற, இதையெல்லாம் அவர் தான் செய்யணும்னு சொல்ற, அப்போ உன்னோட திட்டம் தான் என்ன? விடுங்க, கல்யாண வேலையை பத்தியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம், அதுக்கு பொறுப்பான ஆளை நான் நியமிக்கிறேங்கிறாங்க ரகுரா. ஆமா ரகு, நீ இப்போவெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், மொத்தமா வேற யார் கையிலயாவது கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ஓய்வெடுங்கிறாங்க பாட்டி. அப்போ கல்யாண கான்ட்ராக்டை வேற யார்கிட்டயாவது கொடுத்துடலாம்னு சொல்றீங்களா என்ன அப்படின்னு சிவராமன் கேட்கறாங்க. ஆமா, அவங்க கையில கொண்டு போய் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு இதுதான் எங்க மச்சான், இதுதான் எங்க அண்ணன், இதுதான் எங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி நாம போய் அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறதா நம்மளுக்கு வேலையா?
அதெல்லாம் வேண்டாம். மொத்த கான்ட்ராக்ட்டையும் கையில வச்சுக்கிற ஒரு ஆள் நம்ம வீட்லயே இருக்கும்போது, நாம ஏன் அவங்கள தேடி போகணுங்கிறாங்க ரகுராம். நம்ம வீட்லயே இருக்கிறாங்களா? அது யாருண்ணே? அப்படின்னு பத்மா கேட்குறாங்க. வேற யாரு? என் வீட்டுக்காரர் தான் சொல்லுவாரு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. அவன் வேலைய பார்க்கறக்கே அவனுக்கு சரியா இருக்கும். அதுல கல்யாண வேலையும் சேர்த்து சிவராமன் எப்படி பார்ப்பான்னு கேட்குறாங்க ரகுராம். ஏப்பா அவங்கள தவிர வேற யாருப்பா இருக்காங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. வேற யாரு? மாயா தான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. மாயாவான்னு. ஏப்பா ரகு, மாயா வேலை எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? அவளுக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் தெரியுமா என்னன்னு கேட்குறாங்க பாட்டி. அம்மா அதெல்லாம் அவளுக்கு எல்லாமே தெரியும். கத்துக்கிட்டும் இருக்கா. பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் பயந்து ஓடாம ஏத்து நின்று தைரியமா துணிஞ்சு தைரியசாலியா இருப்பாமா. நாம தான் அவகிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குமா. மாயாவோட நினைப்பு, அவளோட ரசனை, இது எல்லாத்தையும் சேர்த்து கல்யாணத்துல காட்ட போறா. கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கையில என்னைக்கும் குறை இருக்காது. என் நம்பிக்கையை மாயா வீணடிக்க மாட்டாமா. சிவா பஞ்சாயத்துல நின்னதாகட்டும், இப்ப என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததாகட்டும், இதெல்லாம் சாதாரணமான ஆளுங்க செய்யற வேலையே இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தவ இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த மாட்டாளா என்ன அப்படிங்கிறாங்க ரகுராம். அண்ணா பஞ்சாயத்து ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வேறண்ணா. ஆனா கல்யாணத்தை நடத்துறது வேற. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமாங்கிறாங்க பத்மா. இதெல்லாம் ஒரு சாதாரணமான வேலை கிடையாது. இருந்தாலும் நீங்க எதுக்கு நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னாங்கிறாங்க பத்மா. ஏ பத்மா, என்ன மச்சானியே எதிர்த்து பேசுறியான்னு கேட்குறாங்க மணிவண்ணன். நான் ஒன்றும் எதிர்த்து பேசல, நான் எடுத்து சொன்னேங்கிறாங்க பத்மா. நீ ஒன்றும் எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒன்றும் அறிவாளி கிடையாது. நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் அறிவாளியான 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அட நீங்கள் 2 பேரும் சும்மா இருக்கிறீங்களா? அங்கே பாரு அண்ணனே இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு அண்ணனை டென்ஷன் ஆக்காதீங்க, பேசாமல் இருங்கங்கிறாங்க சிவராமன். ரகுராம், நீ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியாக தான் இருக்கும். ஆனால் இது கல்யாண விஷயம். கல்யாணத்தில் 1000 பேர் வருவாங்க. 1000 பேர்த்தையும் திருப்திப்படுத்தணும். இது மாயா ஒருத்தினால இது சரிப்படுத்த முடியுமா? நல்லா யோசிச்சு பார்ப்பாங்கிறாங்க பாட்டி. அம்மா சரி விடுங்க, இது மாயா கிட்டே கேட்டுருவாங்கிறாங்க ரகுராம். மாயா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. மாயாவும் கிட்ட வந்து நிற்கிறாங்க. இது 2 கல்யாணம். இந்த 2 கல்யாணத்துக்கும் சிறப்பாக நீ எடுத்து நடத்தி கொடுப்பீன்னு எனக்கு வாக்கு கூடன்னு கேட்குறாங்க ரகுராம். நிச்சயமா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் பெரியப்பாங்கிறாங்க மாயா. நம்மளால முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை பெரியப்பா. என்னால் முடியும், என்னைய நம்புங்க பெரியப்பாங்கிறாங்க மாயா. அப்புறம் என்ன, நான் கல்யாணத்தை ஜம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்க போறேன்னு சிரிக்கிறாங்க ரகுராம். சீனு தனியாக போய் உட்காந்து அழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மாயா போகிறாங்க. சீனு என்னென்னமோ நடந்து போச்சு, இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க மாயா. எனக்கு ஏதோ ஒரு கவலையாக இருக்குதுங்கிறாங்க மாயா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் மாமா நல்லபடியாக குணமாக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்ல, மாமாவை நல்லா பார்த்துக்கலாங்க. உனக்கு அப்புறமா நிறைய வேலை இந்த வீட்டில் இருக்கு, நீ போய் அதை கவனிங்கிறாங்க. கல்யாண வேலையை சொல்றியா சின்னன்னு கேட்குறாங்க மாயா. ஆமாம், கல்யாண வேலையை பூரா உன்கிட்ட தானே மாமா சிறப்பாக செய்வேன்னு ஒப்படைச்சிருக்காரு. நீ என்னை எதுவும் தப்பாக நினைக்காதுங்கிறாங்க. நான் ஒன்றும் உன்னை தப்பாக நினைக்கல. எனக்கு கல்யாண வேலை இருக்கு, அதை போய் பாரு. நான் வருத்தத்துலையோ கோபத்துலையோ வெறுப்புலையோ நான் சொல்லலை. எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அம்மா பேசின போது இந்த வலியை விட இப்போ துடிக்குது, மனசுலாம் வலிக்குது மாயா. ஆமா, அப்படி கிடக்கும்போது எனக்கு அப்படியே உயிர் போய் உயிர் வந்துச்சு. இப்போதான் திருப்தியா போச்சு. சரி நீ போய் உன் வேலையை பாருங்கிறாங்க. சின்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுன்னு மாயா கிட்ட வராங்க. எதுவும் பேசாத மாயா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சீனு சொல்றாங்க. மனசுல வலியும் உதட்டுல வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. மாயா சீனோட வேதனையும் வலியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் சமாதானம் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க மாயா. சீனு சாரு கல்யாணத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? அந்த சந்தர்ப்பத்தால சீனு கல்யாணம் நின்று போய் அதுக்கப்புறம் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையுமா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.